அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மேக்ஸ் வீடியோ கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நமக்கு டேஸை பேஸ் பண்ணியும் மந்த்தை பேஸ் பண்ணி அடுத்து ஆண்டை பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு 33 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். ஓகே, ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான வட்டி மற்றும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. சரி, இப்போ ஃபார்முலா படி நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 வந்து எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 7,500 சொல்லியிருக்காங்களா. அடுத்து வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 8% சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு வருடம் 6 மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டோம்னா நமக்கு மந்த்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்தை பேஸ் பண்ணி கொடுத்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்போ 12ஆல டிவைட் பண்ணணுமா? ஸோ பார்த்துட்டோம்னா 6ஆல அடிச்சா 1 டைம் கிடைக்கும். 12 நம்ம 6ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? இப்போ நமக்கு கலப்பு பின்னத்துல இருக்கு, இதை நம்ம பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ணணுமா? அப்போ 2ஆல 1 மல்டிபிள் பண்ணா நமக்கு 2 தான் கிடைக்கும். அப்போ மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்குமா? கீழே இருக்கக்கூடிய 2 நம்ம அப்படி எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜியோக்கு இந்த 2 ஜியோ அடிச்சிடலாமா? 2ஆல 8 டிவைட் பண்ணா நமக்கு 4 கிடைக்கும். அடுத்து 4ஆல 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 ஆகும். 12ஆல 75 மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ பார்த்துட்டோம்னா 4ஆல 75 மல்டிபிள் பண்ணா நமக்கு 300 ஆயிடுமா? ஏன்னா 75 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 150. அப்ப 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது 300 கிடைக்கும். அப்ப 300 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 900 கிடைக்குமா? ஸோ நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 900 கிடைச்சிருக்கு. ஆனா சம்ல பார்த்துட்டோம்னா வட்டி மற்றும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டல் அமௌண்ட்டும் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிக்கணுமா? ஸோ நமக்கு பிரின்சிபல் வேல்யூ பார்த்தோம்னா 7,500 சொல்லியிருக்காங்க. கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா அதாவது தனி வட்டி 900 கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆயிடும் பார்த்துட்டோம்னா 500 கூட 900 ஆட் பண்ணா 1,400 ஆகும். அப்ப டோட்டலா 8,400, அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 900, டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 8,400, அவ்வளவுதான். ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்னா நமக்கு டைரக்டா ஆண்டை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க, அதனால நம்ம கலப்பு பின்னத்தில் இல்லாம அப்படி எடுத்து மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஆனா நமக்கு பார்த்துட்டோம்னா ஒரு வருடம் 6 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா நமக்கு 6 மந்த்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அதனால நம்ம 12ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 6ஆல கேன்சல் பண்ணா 1 டைம் கிடைக்கும். 12 நம்ம 6ஆல கேன்சல் பண்ணும்போது 2 டைம் கிடைக்குமா? அப்ப நமக்கு ஆண்டு பார்த்துட்டோம்னா இப்ப கலப்பு பின்னத்துல இருக்கு. பின்னத்துக்கு சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும், 2ஆல 1 மல்டிபிள் பண்ணணும். அடுத்து மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணிக்கணுமா? ஸோ அப்ப 2ஆல 1 மல்டிபிள் பண்ணா 2 தான் கிடைக்கும். மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணா 3 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 3/2 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா அப்படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ மறுபடியும் வேணா இந்த ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பார்த்துட்டோம்னா நமக்கு 100 வந்து எப்பவுமே காமனா. பிரின்சிபல் அமௌண்ட் 7,500 சொல்லியிருக்காங்க. நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 8% சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 3/2. ஏன்னா நமக்கு 1 year 6 monthன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்போ இந்த 2 ஜியோக்கு இந்த 2 ஜியோ அடிச்சிடலாமா? அடுத்து 2ஆல 8 டிவைட் பண்ணா 4 கிடைக்கும். 4ஆல 75 மல்டிபிள் பண்ணா நமக்கு 300 கிடைக்குமா? அடுத்து 300 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது 900 கிடைக்குமா? நமக்கு தனி வட்டி பார்த்துட்டோம்னா 900 கிடைச்சிருக்கு. நமக்கு சம்ல வட்டி மற்றும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டல் அமௌண்ட்டும் கால்குலேட் பண்ணணும். அப்ப 900 கூட நம்ம பிரின்சிபல் வேல்யூ 7,500 ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் 8,400 கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம்.
ரூபாய் 10,000 தொகையானது ஆண்டுக்கு 6.2/3% தனி வட்டியில் 1 வருடம் 6 மாதங்களுக்கு கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டோம்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம திரும்ப கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வட்டி கூட சேர்த்து அசலையும் கொடுக்கணுமா? ஸோ நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 வந்து எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 10,000 சொல்லியிருக்காங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட மல்டிபிள் பண்ணணும். பார்த்துட்டோம்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலப்பு பின்னத்தில் இருக்கு. இதை நம்ம பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்? 3ஆல 6 மல்டிபிள் பண்ணணும். அடுத்து 2 பிளஸ் பண்ணிக்கணுமா? ஸோ 3ஆல 6 மல்டிபிள் பண்ணா நமக்கு 12, 18 கிடைக்கும். மேல இருக்கக்கூடிய 2 பிளஸ் பண்ணா நமக்கு 20 கிடைக்குமா? அப்போ 20 டிவைட்ல நமக்கு 3 இருக்கா? அவ்வளவுதான். அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 1 year 6 monthsன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மந்த்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 12ஆல டிவைட் பண்ணணுமா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். பார்த்துட்டோம்னா 6ஆல கேன்சல் பண்ணா 1 டைம் கிடைக்கும். 12 நம்ம 6ஆல கேன்சல் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? இப்ப கலப்பு பின்னத்துல இருக்கு. இப்ப பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 2ஆல 1 மல்டிபிள் பண்ணா 2 தான் கிடைக்கும். மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணா நமக்கு 3 கிடைக்குமா? சேம் இதுக்கு முன்னாடி சம் மாதிரியே தான். அடுத்து கீழே இருக்கக்கூடிய 2 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணுமா? பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்து இந்த 3க்கு இந்த 3க்கு கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 2ஆல 20 டிவைட் பண்ணா 10 கிடைக்குமா? அப்ப 10ஆல 100 மல்டிபிள் பண்ணா நமக்கு 1000 கிடைக்கும். ஸோ நமக்கு தனி வட்டி பார்த்துட்டோம்னா 1000 கிடைச்சிருக்கு. நமக்கு சம்ல என்ன சொல்லியிருக்காங்க? கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப பார்த்துட்டோம்னா நம்ம கடன் வாங்கின அமௌண்ட் கூட அதுக்கான வட்டியும் சேர்த்து தான் நம்ம கடனை அடைக்கிறதுக்கு திரும்ப கொடுக்கணும். ஸோ நமக்கு வட்டி பார்த்துட்டோம்னா இப்ப 1000 கிடைச்சிருக்கு. அப்ப டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணுமா? ஸோ அப்ப பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10,000. அப்போ 10,000 கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது 11,000 ஆகுமா? ஸோ அப்ப நம்ம கடனை அடைக்கிறதுக்கு 11,000 ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகே, அடுத்த சம். வருடத்திற்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 வருடம் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் தனி வட்டி மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஆல்ரெடி இப்ப நம்ம 3 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த 3 சம்மை பேஸ் பண்ணி இந்த சம் நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ வேல்யூஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? 100ங்கிறது நமக்கு காமன். பிரின்சிபல் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10,000. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் மல்டிபிள் பண்ணணும். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 10% சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 2 ஆண்டு 3 மாதம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மாசத்தை பேஸ் பண்ணி கொடுத்தனால நம்ம 3 12ஆல டிவைட் பண்ணணுமா? ஸோ 12ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணா 1 டைம் கிடைக்கும். 12 3ஆல கேன்சல் பண்ணா 4 டைம் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப கலப்பு பின்னத்துக்கு இருக்கு. இப்ப பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ 2ஆல 4 மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். அடுத்த 8 கூட 1 பிளஸ் பண்ணும்போது 9 கிடைக்கும். கீழே இருக்கக்கூடிய 4 அப்படி எடுத்துக்கலாம். அப்போ 9/4. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா? பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? 4ஆல இந்த 1000 டிவைட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா ஸோ 200ன்னா நமக்கு 800 ஆகும். அப்ப 250. ஜஸ்ட் 4ஆல நம்ம 1000 டிவைட் பண்ணும்போது நமக்கு 250 கிடைச்சிருக்கு. அப்ப 250 நம்ம 9ஆல மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான்.
ஜஸ்ட் 200 தனியா பண்ணிக்கலாம், 50 தனியா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்ப 9ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கான தனி வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். பார்த்துட்டோம்னா 2ஆல 9 மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்கும். அப்ப 200ஆல பண்ணும்போது 1800 கிடைக்குமா? அடுத்து 9ஆல 5 மல்டிபிள் பண்ணா 45 கிடைக்கும். ஏன்னா 10 டைம் 5 மல்டிபிள் பண்ணா 50 கிடைக்கும். 9 டைம்னா 45. அப்ப 50ங்கும் போது 450 கிடைக்குமா? சோ அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கான தனி வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 2250 கிடைக்குமா? அப்ப 2250. சோ நமக்கு கிடைச்ச வட்டி பார்த்துட்டோம்னா 2250. ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் பண்றது மட்டும் 9ஆல பண்றோம், அவ்வளவுதான். ஸோ வேணா மறுபடியும் ஒரு டைம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 100 வந்து எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 10,000 சொல்லியிருக்காங்களா? அடுத்து வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 10% சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 2 ஆண்டு 3 மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்துட்டோம்னா காமனா இருக்கக்கூடிய எண்ணால டிவைட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா, ஸோ பார்த்துட்டோம்னா 4ஆல 2 மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். 2ஆல 1 பிளஸ் பண்ணும்போது 9 கிடைக்கும். 9 டிவைட் பை 4. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான், எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா? பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். 4ஆல 100 டிவைட் பண்ணா நமக்கு 24 கிடைக்குமா? அடுத்து 10ஆல 24 மல்டிபிள் பண்ணா நமக்கு 240 கிடைக்கும். அடுத்து 9ஆல மல்டிபிள் பண்ணணுமா? பார்த்துட்டோம்னா எவ்வளவு ஆகும்? சேம் அதே போலதான். ஸோ இங்கே ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ 25 கிடைக்கும். 4ஆல 100 டிவைட் பண்ணா நமக்கு 25 கிடைக்கும். 25 நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது 250 கிடைக்கும். சேம் அதே தான். ஓகே, அவ்வளவுதான். அப்ப 9ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 2250 கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 2250. ஏன்னா இந்த இடத்துல நம்ம 9ஆல மல்டிபிள் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 3600க்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் 9 மாதங்களுக்கான வட்டி மற்றும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டோம்னா இப்ப நம்ம வட்டியும் கால்குலேட் பண்ணணும், அடுத்து டோட்டல் அமௌண்ட்டும் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இப்போ அந்த ஆர்டர் படி எல்லா வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 வந்து எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 3600 சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸும் வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் மல்டிபிள் பண்ணணும். நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 15% சொல்லியிருக்காங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 3 ஆண்டுகள் 9 மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. மந்த் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம மாசத்தை நம்ம 12ஆல டிவைட் பண்ணணுமா? ஸோ அப்ப எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 3ஆல கேன்சல் பண்ணா இங்க 3 டைம் கிடைக்கும். 12 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். இப்ப 4ஆல 3 மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும். அடுத்து மேல இருக்கக்கூடிய பிளஸ் 3 பிளஸ் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 4 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணுமா? பார்த்துட்டோம்னா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்து 4ஆல 36 டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 40 ஆகும். அப்போ 9 டைம்னா 36 கிடைக்குமா? ஸோ அவ்வளவுதான். இப்போ 15, 15, 9 மூணுமே நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கான தனி வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஸோ 15 இன்ட்டு 15 இன்ட்டு 9. ஸோ எப்படி பண்ணலாம்? பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம 9 மல்டிபிள் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் 15 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 10ஆல 9 மல்டிபிள் பண்ணா நமக்கு 90 கிடைக்கும். அடுத்து 5ஆல 9 மல்டிபிள் பண்ணா 45 கிடைக்குமா? ஸோ அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆயிடும்? 135. இப்ப 135 மறுபடியும் 15ஆல மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா எப்படி பண்ணலாம்? 100 தனியா பண்ணிக்கலாம், 30 தனியா பண்ணிக்கலாம், அடுத்து 5 தனியா பண்ணிக்கலாமா? ஸோ நம்ம 100 15ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1500 கிடைக்குமா?
அடுத்து 30 நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணா 300 கிடைக்கும். 5ஆலன்னா 150. அப்ப டோட்டலா 450. அடுத்து 5ஆல 15 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 50, 5 டைம்னா 75. அப்ப டோட்டலா 75. அவ்வளவுதான். இப்ப பிளஸ் பண்ணிட்டா போதுமா? பார்த்துட்டோம்னா எவ்வளவு ஆகும்? சோ 500, 450. அப்ப 950 ஆகும். அப்ப 1025 கிடைக்குமா? சோ அப்ப நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 1000 இருக்கு. அப்ப 2025. ஏன்னா நமக்கு 1500 கூட ஒரு 450 ஆட் பண்ணும்போது நமக்கு 1950 ஆயிடும். அது கூட 75 ஆட் பண்ணோம்னா நமக்கு 2025 கிடைக்கும். அவ்வளவுதான். சோ நமக்கு தனி வட்டி பார்த்துட்டோம்னா 2025 கிடைச்சிருக்கு. நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா வட்டி மற்றும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடுமா? சோ நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3600. அப்ப டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 3600 கூட இந்த 2025 ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? சோ நமக்கு 600 கூட 25 ஆட் பண்ணா 625 கிடைக்கும். 2000 கூட 3000 கூட 2000 ஆட் பண்ணா 5000 கிடைக்கும். அப்ப டோட்டலா 5625. அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 2025. சோ நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா வட்டி மற்றும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? சோ பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 3600, நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 2025. அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 5625 கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஆண்டொன்றுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6400க்கு பெறப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ஃபார்முலா படி வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? 100 வந்து நமக்கு எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா நமக்கு 6400 சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் மல்டிபிள் பண்ணணும். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லியிருக்காங்களா? அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 6 மாசம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மந்த்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 12ஆல டிவைட் பண்ணணுமா? ஸோ 6ஆல டிவைட் பண்ணா 1 டைம் கிடைக்கும். 12 நம்ம 6ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? அவ்வளவுதான். இப்ப இதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அதனால அப்படியே மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ 2ஆல 2 மல்டிபிள் பண்ணா 4 கிடைக்கும். அடுத்து மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணா 5 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிக்கலாமா? ஓகே, அவ்வளவுதான். அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ஃபார்மேட் படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணணுமா? பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். 5ஆல 64 டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 32 கிடைக்குமா? இப்ப 32 நம்ம 25ஆல மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா 5ஆல 5 மல்டிபிள் பண்ண 25 கிடைக்கும். அடுத்து 32ஆல மல்டிபிள் பண்ணணுமா? ஏன்னா நமக்கு கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப 2 நம்பர்ஸும் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்குன்னு பார்க்கலாமா? எப்படி பண்ணலாம்? 30 தனியா 25 தனியா பண்ணிக்கலாம், 20 தனியா பண்ணிக்கலாம், 5 தனியா பண்ணிக்கலாமா? ஸோ 2ஆல 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு 6 கிடைக்கும். அப்ப 20 30ங்கும் போது நமக்கு 600 கிடைக்குமா? அடுத்து 20 நம்ம 2ஆல பண்ணா 40 கிடைக்கும். அடுத்து 5ஆல 30 மல்டிபிள் பண்ணா நமக்கு 150 கிடைக்குமா? ஏன்னா 5 5. அடுத்து 5ஆல 2 மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப டோட்டல் பண்ணிட்டா போதுமா? சோ எவ்வளவு கிடைக்கும்? இங்க 50, இங்க 150. அப்ப பாத்தீங்கன்னா 200 கிடைக்கும். அப்ப 800 ஆச்சா? நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 800 கிடைச்சிருக்கு. நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா பெறப்படும் தொகை கேட்டிருக்காங்க. அப்ப கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் தெரிஞ்சிடுமா? ஸோ அப்ப 800 நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் 6400 கூட ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 400 கூட 800 ஆட் பண்ணா நமக்கு 1200. அப்ப டோட்டலா 7200. ஸோ அப்ப நமக்கான டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 7200. நமக்கு கிடைச்ச தனி வட்டி 800. நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா பெறப்படும் தொகை கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க.
அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்குமா? ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 7200. ஓகே, அடுத்த சம். 5000 தொகையானது தனி வட்டியினை 1/2 வருடங்களுக்கு ஆண்டிற்கு 8% காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா நமக்கு 100 வந்து எப்பவுமே காமன், பிரின்சிபல் வேல்யூ 5000 சொல்லியிருக்காங்க, அடுத்து வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 1/2 கொடுத்துருக்காங்க. இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு பொதுவான எண்ணால டிவைட் பண்ண முடியாது, அதனால அப்படியே மல்டிபிள் பண்ணி பிளஸ் பண்ண போதுமா? 2ஆல 2 மல்டிபிள் பண்ணா 4 கிடைக்கும். 4 நம்ம 1 பிளஸ் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்குமா? அடுத்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி சம்ல நமக்கு மந்த் பேஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க, அதனால நம்ம 12ஆல டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மல்டிபிள் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 1/2 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்ப பார்த்துட்டோம்னா நம்ம மந்தால டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதாவது 12 மாசத்தால டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய 1 நம்ம பிளஸ் பண்ணிட்டா போதும். ஸோ அப்ப மல்டிபிள் பண்ணா 2ஆல 2 மல்டிபிள் பண்ணா 4 கிடைக்கும். அப்ப மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணும்போது 5 ஆகுமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 2 அப்படி எழுதிக்கலாம். அப்ப பாருங்க 5/2. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா? பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்து இந்த 2ஆல 8 டிவைட் பண்ணா 4 கிடைக்குமா? அவ்வளவுதானே. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா 4, 5, 50 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 4ஆல 50 மல்டிபிள் பண்ணா 200 ஆகுமா? அடுத்து 200 5ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 1000 கிடைக்குமா? அப்ப நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 1000 கிடைச்சிருக்கு. நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா வட்டி வீத காண்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா தனி வட்டி மட்டும்தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால 1000 தான். ஓகே, அடுத்த சம். இதுக்கு முன்னாடி சம்ல நமக்கு மந்த்தை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதனால நம்ம 12ஆல டிவைட் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப சம்ல பார்த்துட்டோம்னா நமக்கு மந்த்தை பேஸ் பண்ணி கொடுக்கல, நமக்கு டைரக்டா 1/2 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப அடுத்த சம். ரூபாய் 12,000க்கு 12 1/2% வட்டி வீதம் 3 ஆண்டுகளில் பெறப்படும் தனி வட்டியை காணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்த 3 ஆண்டுல நமக்கு தனி வட்டி எவ்வளவு கிடைக்கும்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்த பிரின்சிபல், அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, ஃபார்மேட் படி எடுத்து எழுதிடலாமா? 100 வந்து நமக்கு எப்பவுமே காமன், பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 1200 சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு கலப்பு பின்னத்துல இருக்கு, பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்? 2ஆல 12 மல்டிபிள் பண்ணணும், அடுத்து மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணணுமா? ஸோ 2ஆல 12 மல்டிபிள் பண்ணா நமக்கு 24 கிடைக்கும். அடுத்து மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ண 25 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிக்கலாமா? அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க, அதனால அப்படியே எழுதிக்கலாம். நமக்கு இதுக்கு முன்னாடி சம்ல மந்த்தை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க, அதனால நம்ம 12ஆல டிவைட் பண்ணியிருந்தோம். அடுத்து நம்ம டைரக்டா 2/1 சொல்லு, அதாவது 1/2ன்னு சொன்னாங்க, அதனால நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடியதை பிளஸ் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப பார்த்தோம்னா நமக்கு 3 ஆண்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனால அப்படியே வச்சு சால்வ் பண்ணிடலாம். அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா கால்குலேட் பண்ணணும், அடுத்து அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? இப்ப பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். 2ஆல 12 டிவைட் பண்ணா 6 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அடுத்து மல்டிபிள் பண்ணிட்டா போதுமா? நமக்கு பார்த்துட்டோம்னா 25 இன்ட்டு 3 இன்ட்டு 6. ஸோ என்ன பண்ணலாம்? பார்த்துட்டோம்னா நம்ம 25 3ஆல பண்ணா 75 கிடைக்கும். அடுத்து 75 6ஆல மல்டிபிள் பண்ணிட்டா போதுமா? பார்த்துட்டோம்னா 70 தனியா பண்ணிக்கலாம், 5 தனியா பண்ணிக்கலாமா? 5 35 6 42 கிடைக்கும். அப்ப 70ன்னா 420 கிடைக்குமா? ஜஸ்ட் நம்ம 6ஆல 7 மல்டிபிள் பண்றோம், அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா 5 35 கிடைக்கும்,
ஆல் டைம்னா 42. அப்ப நான் 70ங்கும் போது 420 கிடைக்குமா? அடுத்து ஐயாவது 30. அவ்வளவுதான். ஸோ அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னா 450. ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 450. ஓகே, அவ்வளவுதான். நமக்கு தனி வட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நம்ம டேஸை பேஸ் பண்ணி, மந்த்தை பேஸ் பண்ணி, அடுத்து ஆண்டை பேஸ் பண்ணி, நம்ம பர்சன்டேஜ் கலப்பு பின்னத்துல கொடுத்து எப்படி சால்வ் பண்ணணும்னு டீட்டெயிலா ஒரு 40 சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம்.